விடாமுயற்சியுடன் உடலை சுமந்து சென்ற விக்கிரமனிடம் வேதாளம் ஒரு கதையை சொல்லத் தொடங்கியது. விக்கிரமன் வேதாளத்தை சுமந்து செல்கையில் அது பூஷணன் என்ற மன்னனின் கதையை சொல்லத் தொடங்கியது. வராககிரி மன்னன் பூஷணன் வீரன், ஆனால் கூர்மகிரி மன்னன் மணிதரனோ கேளிக்கைகளில் மூழ்கி கிடந்தான். வராககிரி மன்னன் பூஷணனும் கூர்மகிரி மன்னன் மணிதரனும் நண்பர்களாக திகழ்ந்தனர். பெரிய வியாபாரியான மணிகண்டன் மறைந்ததும் அவரது மகன் சாமந்தன் வியாபாரத்தை கவனிக்க தெரியாமல் திகைத்தான். கடனை திருப்பிக் கொடு, பணத்தை கேட்கிறோம், இழப்புக்கு யார் பொறுப்பு? ஒரு நாள் இரவு தூக்கம் வராமல் கடற்கரையில் உலவிய சாமந்தன் தன் கவலையில் ஆழ்ந்திருந்தான். திடீரென கடலிலிருந்து ஹிசிகா என்ற கடற்கன்னி தோன்றி சாமந்தனிடம் பேசத் தொடங்கினாள். தன்னை மணக்கவிருந்த ஜலேந்திரன் பூலோகத்திற்கு வந்து திரும்பவில்லை என்றும் அவனை தேட உதவுமாறும் கேட்டாள். சாமந்தனுக்கு உதவ நினைத்த ஹிசிகா கடலுக்கடியிலிருந்து விலையுயர்ந்த முத்துக்களை அள்ளி கொண்டு வந்து தந்தாள். முத்துக்களை விற்ற பணத்தில் சாமந்தன் தனது கடன்களை அடைத்து மீண்டும் பெரிய வியாபாரியானான். முத்துக்களை விற்று நஷ்டத்தை சரி செய்த சாமந்தன் ஹிசிகாவை தன் வீட்டிலேயே தங்க வைத்து உபசரித்தான். ஹிசிகா சாமந்தன் வீட்டு பெண்களுடன் நகரின் அழகையும் கலைகளையும் கண்டு வியந்து ரசித்தாள். ஒரு நாட்டிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஹிசிகாவின் பேரழகு அங்கிருந்த அனைவரையும் கவர்ந்தது. நாட்டியத்தை காண வந்த மன்னன் மணிதரன் ஹிசிகாவின் அழகை கண்டு அவளை அடைய திட்டமிட்டான். யாரையும் மதிக்காத மன்னன் தனது வீரர்களை அனுப்பி ஹிசிகாவை அங்கேயே சிறைப்பிடிக்க செய்தான். மன்னனின் அதிகாரத்திற்கு பயந்து சாமந்தன் செய்வதறியாது திகைத்து அப்படியே நின்று விட்டான். தன்னை மணக்குமாறு வற்புறுத்திய மன்னனிடம் தான் ஒரு கடற்கன்னி என்று கூறி கதறினாள் ஹிசிகா. ஹிசிகாவின் மனம் மாறும் வரை அவளை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் மன்னன். விக்ரமா, இப்போது சொல். கதையை முடித்த வேதாளம், சாமந்தன் செய்த தவறு என்ன, அவனது மதியினம் எங்கே உள்ளது என்று கேட்டது. சாமந்தன் ஹிசிகாவின் அழகை பாதுகாக்க தவறினான். பேராசை பிடித்த மன்னனிடம் அவளை இழந்தது அவனது பலவீனம். நன்றிக்கடனாக ஹிசிகாவை பாதுகாக்க வேண்டிய சாமந்தன் தனது பயத்தால் அவளை கைவிட்டது பெரும் மதியினம் என்றான் விக்ரமன். மன்னா, நீ மௌனம் கலைந்து விட்டாய், எனவே நான் செல்கிறேன் என்று கூறி வேதாளம் மீண்டும் மரத்திற்கே சென்றது. தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்கிரமன் மீண்டும் வேதாளத்தை பிடிக்க மரத்தை நோக்கி விரைந்தான்.